وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் நல்லவர்கள் முன்னோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்லுள்ளங்களுக்கு நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் ஜுமாவின்
பார்க்கக்கூடிய தலைப்பு, பார்க்கக்கூடிய விஷயம், மார்க்க அறிஞர்களை உருவாக்குவோம். உலமா, மார்க்க அறிஞர்களை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் இன்று நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இன்று நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், நம்மளுடைய நிலைமையை பார்த்துவிட்டு இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மார்க்க அறிஞர்கள் என்று சொன்னால் இங்கிலீஷில் ஸ்காலர்ஸ் என்று சொல்லுவோம், அரபியில் உலமாக்கள், உலமா என்ற வார்த்தை வரும். பொதுவாக அதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், எந்த மனிதன் கல்வி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆலிம். அந்த ஆலிம்களுடைய பன்மைதான் உலமா, மார்க்க அறிஞர்கள். அந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் பேச போனால், இன்று பார்க்கக்கூடிய அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவு உள்ளவர்கள், அஹ்லுல் இல்மி ஃபித்தீன், மார்க்கத்தில் கல்வியில் உயர்ந்தவர்கள், உலக விஷயத்தில் மட்டுமல்ல, உலக விஷயத்தில் அதிகமான மக்கள் கல்வி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், ஆழமான படிப்புகளை, டிகிரிகளை, பட்டதாரிகளாக ஆகுகின்றார்கள். ஆனால் மார்க்க அறிவை தேடக்கூடியவர்கள், மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்கள், அதில் ஆர்வமாக இருந்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை பற்றி தான் இன்று நான் பேச வந்துள்ளேன். மார்க்க அறிஞர்கள் என்று சொன்னால் யார்? முதலில் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். மார்க்க அறிஞர் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த பொறுப்பை, அந்த கடமையை உலக மக்கள் அனைவருக்கும் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தன் மீது சுமக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் மார்க்க அறிஞர்கள், அல் உலமா. அந்த உலமாக்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கின்றது. அதற்காக அரபியில் உலமா உர் ரப்பானியூன், அல் உலமா உஸ்ஸு, கெட்ட உலமாக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு சாரார் உலமா உர் ரப்பானியூன், அல்லாஹ்வை அஞ்சி மார்க்கத்தின் பக்கம் சமூகத்தை, மக்களை அழைக்கக்கூடியவர்கள், அந்த மார்க்க அறிஞர்கள். அந்த மார்க்க அறிஞர்கள் என்றால் யார்? அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்ற அந்த பொறுப்பை, அல்லாஹுடைய தூதருடைய பொறுப்பு என்ன? அல்லாஹுடைய தூதருடைய பொறுப்பு என்ன? மக்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய செய்தியை ஒப்படைப்பது, அவர்களுக்கு எத்தி வைப்பது, அவர்களுக்கு அழைப்பது. அலைக்க இல்லல் பலாக், அந்த சேர்க்கக்கூடிய, அந்த அழைக்கக்கூடிய அந்த பொறுப்பு யார்கிட்ட இருந்தது? அல்லாஹுடைய தூதர்கிட்ட இருந்தது. இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொறுப்பை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்கள். இது எல்லோர் மீதும் கடமை அல்ல. என்னது? மார்க்கத்தை முழுமையாக போய் சேர்க்க வேண்டும் என்று எல்லோர் மீதும் கடமை அல்ல. ஆனால் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கின்றது. அதுதான் தஅவத், தப்லீக் என்று நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம். தப்லீக் என்று சொன்னால் மார்க்க பணியை எல்லோருக்கும் சேர்ப்பது. ஆனால் மார்க்க அறிஞர்கள் என்று வரும்பொழுது முழுமையாக மார்க்க கல்வியை பெற்றெடுப்பது, முழுமையாக மார்க்க கல்வி. பார்க்க போனால் ஒவ்வொரு நபரும் தனக்கு தேவைப்படக்கூடிய மார்க்க கல்வியை தேட வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் கூறுகின்றார்கள், ஸலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் தேவையான அடிப்படையான கல்வியை பெறுவது கட்டாய அவசியம். உதாரணத்திற்கு, என்னுடைய தொழுகையில் ஒரு சஜ்தா விடப்பட்டது என்றால் அந்த நேரத்தில் எந்த சஜ்தா செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் என்ன துஆ ஓத வேண்டும், கடமையான விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டால் என்ன சட்டம் இருக்கின்றது நமக்கு தெரிய வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், தனக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு ரமதான் வரும்பொழுதும் இமாம்கிட்ட கால் பண்ணி, மஸ்ஜித்ல ஆலிம்கிட்ட கேட்டு, சளி வந்துருச்சு நோன்பு உடைஞ்சிருமா, எச்சி முழுங்கிட்ட நோன்பு உடைஞ்சிருமா, அப்ப நான் வைக்கக்கூடிய நோன்பில் எந்த விஷயங்கள் உடையும், எதை செய்தால் முடியாது என்ற அடிப்படையான விஷயங்கள் கூட நாங்கள் தெரியாமல் இருக்கின்றோம். இது மார்க்க அடிப்படையான விஷயங்கள். இதை ஒவ்வொரு நபரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது உட்பட பல விஷயங்கள் சாதாரணமான விஷயங்களாக இருக்காது, ரொம்ப ரேராக எல்லோருக்கும் நடக்காத விஷயங்களாக இருக்கும். அதாவது சொத்துரிமை. எல்லோரும் சொத்துரிமை பற்றி முழுமையாக படிக்க மாட்டார்கள். எல்லோரும் நிறைய விஷயங்கள், ஆழமான விஷயங்கள், தஃப்சீர் போல, ஹதீஸுடைய தஷ்ரீஹ் போல படிக்க மாட்டார்கள். அதெல்லாம் யார் கற்றுக்கொள்வார்கள்? மார்க்க அறிஞர்கள்.
இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன, இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன, இந்த ஹதீஸின் மூலமாக என்னென்ன சட்டங்கள் நாங்கள் சொல்லலாம் என்ற முழுமையான விஷயங்கள் படிக்கக்கூடியவர்கள் யார்? அந்த மார்க்க அறிஞர்கள். அந்த மார்க்க அறிஞர்களுடைய உழைப்புகள் என்ன? சிறிய வயதிலிருந்தே அந்த படிப்பை, மார்க்க கல்வியை தேடி தன்னுடைய மரணம் வரை அந்த மார்க்க கல்வியிலே அப்படியே நீடித்திருப்பார்கள். மார்க்க அறிஞர்களுடைய மிகப்பெரிய தியாகங்களில் இது ஒன்று. தன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து விடுவார்கள். இந்த உலகத்துக்காக மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் உலகத்துக்காக முழுமையாக வாழ்வார்கள். எப்படி? என்னுடைய அடுத்த படிப்பு என்ன, என்னுடைய பிள்ளையுடைய அடுத்த படிப்பு என்ன, அடுத்த வீடு எங்கே, அடுத்த என்ன வண்டி, மார்க்கத்துக்காக இல்லாமல் உலகத்துக்காக வாழக்கூடியவர்கள் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, ஒரு சில நபர்கள் நம்முடைய சமூகத்தில் மார்க்கத்துக்காக ஆர்வத்துடன் வரக்கூடியவர்கள் அந்த மார்க்க அறிஞர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? தனக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமில்லாமல் சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்காக, அல்லாஹுக்காக, அவர்களுக்கு அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிறிய வயதிலிருந்தே அந்த மார்க்க படிப்பை படித்து கொண்டு அதற்கு பிறகு அந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக உருவாகி தன்னுடைய சமூகத்தில், தன்னுடைய ஊரில் மார்க்க பணிகளை செய்வார்கள். இப்ப சாதாரணமாக நாங்கள் உதாரணமாக பார்ப்போமே, மார்க்க அறிஞர்களும் நமக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான்? சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் யார்? அல் உலமா. அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். மார்க்க அறிவை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் அல் உலமா, மார்க்க அறிஞர்கள். இது புரிவதற்காக ஒரு உதாரணம். நாம் எல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மார்க்க அறிஞர்கள் அதை சாதாரணமாக நடக்க மாட்டார்கள். மார்க்க அறிஞர்கள் அதை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அந்த தவறை கண்டால், அந்த பாவத்தை பார்த்தால் உடனடியாக தடுப்பார்கள். ஒரு உதாரணம் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், ஆண்களை பற்றி சொல்லுகின்றேன். தன்னுடைய ஆடைகள் காலடி கீழே கரண்டை காலுக்கு ஆடைகள் இருக்கும். சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்களில் சாதாரணமான பாவமாக கருதப்படுகின்றது. இது பாவம் என்று கூட தெரியாமல் பல முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மார்க்க அறிஞருக்கு தெரியும், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஃபின் நார், நரகத்தில் இருக்கும் அந்த இடம் பெரும் பாவம். அல் இஸ்பால், பெரும் பாவம். அந்த பாவத்தை செய்தால் அந்த இடம் அந்த ஆடை நரகத்தில் இருக்கும் பெரும் பாவத்தில் ஒன்று. அந்த மார்க்க அறிஞர் ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டான். பார்த்தால் உடனடியாக தடுப்பார். பாட்டு கேட்பது மக்கள் எல்லாம் என்று சாதாரணமாக நினைத்து கொண்டார்கள். பாட்டில்லாமல் ஒரு கடை நடக்காது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்காது, பாட்டில்லாமல் ஒரு வியாபாரம் நடக்காது, ஒரு போன்ல ஒரு ரீல்ஸ் இல்லை, ஒரு ஷார்ட்ஸ் இல்லை, எல்லா இடத்திலும் பாட்டை நிரப்பி வைத்திருக்கிறார் இந்த உலகம். ஃபித்னாக்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். ஆனால் மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு முடியும் அதை தவிர்ந்திருப்பார். இதை கேட்பதும் ஹராம், அதை கேட்பதும் பாவம், மக்களை தடுப்பான். அதுதான் மார்க்க அறிஞருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பொதுமக்கள் இதை பாவம் என்று பார்க்க மாட்டார்கள். ஆனால் மார்க்க அறிஞர் அல்லாஹ்வுடைய பயத்தை சுமந்து வாழக்கூடிய மனிதன், மார்க்கத்தில் மார்க்க பணியை செய்யக்கூடிய மனிதன், இந்த சமூகத்தில் மக்களுக்கு நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் நபியோடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பை முன்னெடுத்து செய்யக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் சொன்னார்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா. இந்த மார்க்க அறிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த நபிமார்களுடைய, அந்த தூதர்களுடைய வாரிசீன்கள், அவர்களுடைய வாரிசீன்கள். எந்த அடிப்படையில்? வலா திர்ஹம் வலா தீனார், இந்த காசு பொற்காசுகள், இந்த பணம், இதற்காக அவர்கள் வாரிசீன்களாக ஆக்கப்படவில்லை. கல்வி, மார்க்க அறிவு. அந்த மார்க்க அறிவை தன்னுடைய சிறிய வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு தன்னுடைய இளமை முதுமை எல்லாம் அந்த மார்க்க பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள், இவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் இவர்களுடைய கண்ணியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், மார்க்க அறிஞர்களுடைய கண்ணியம், தரஜாத்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன என்றால், எத்துணை மார்க்க அறிஞர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம்.
நம்முடைய தமிழகத்தில் எத்துணை மார்க்க அறிஞர்களை நாங்கள் உருவாக்குவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்ற சகோதரர்களே, பெரியோர்களே, தமிழகத்தில் நிறைய இளைஞர்கள், நிறைய பெரியவர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய, அதிகமாக மார்க்க ஈடுள்ளவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? தமிழகத்தில், தமிழ்நாட்டில் எத்துணை இடங்களில் மார்க்க அறிஞர்களாக, ஆலிம்களாக உருவாக்குவதற்கு இடங்கள் இருக்கின்றது என்று கேட்பார்கள். வல்லாஹி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை, 2 இடங்கள் தான், 2 இடங்கள் தான் சரியான மன்ஹஜ் அடிப்படையில், சரியான கொள்கை அடிப்படையில் எத்துணை முஸ்லிம் மக்கள், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான முஸ்லிம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வெறும் 2 தான் மார்க்க பணியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழில், உருதுவில் பார்க்க போனால் உமராபாத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழில் நாங்கள் பார்த்தால் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா நாகர்கோவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அந்த ஒரு மதரசா, இன்னொன்று இப்போது சமீபமாக சேலத்தில் அல் ஹிக்மா திறந்து வைக்கக்கூடிய ஜாமியத்துல் ஹிக்மா இப்போது சமீபமாக ஆரம்பிக்கப்பட்டது. இது 2 தான் சரியான மன்ஹஜ் அடிப்படையில் ஹாஸ்டலோடு ஆலிம் படிப்பை கொடுக்கக்கூடியவர்கள். இது ஒரு அதிர்ச்சியான இன்னொரு செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியோர்களே? சரி, இது 2 தான் இருக்குது, மக்கள் போட்டி போட்டு வருவார்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எண்ணக்கூடாது. சமீபமாக என்னுடைய சகோதரன் இந்த வருடம், அதாவது கடந்த கல்வி ஆண்டு வருடத்தில் வெளியே வந்த ஃபாரிகான ஆலிமான பிறகு அவர்களுடைய எண்ணிக்கையில், அவர்களுடைய பேட்சில் இருந்தவர்கள், அதாவது இப்போது ஆலிமாக வெளியே வரக்கூடிய வந்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 7 பேர் தான். வெறும் 7 பேர் தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய அகீதாவை சரி செய்வதற்காக வருடா வருடம் வருகின்றார்கள். எண்ணிக்கை 10 15, அவ்வளவுதான். அல்லாஹுல் முஸ்தஆன். ஒரு மார்க்கத்தில், ஒரு சமூகத்தில் ஒரு மார்க்க அறிஞர்கள் இல்லை என்று சொன்னால், இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சமூகம் கல் அன்ஆம். எப்படிப்பட்டவர்கள்? கல் அன்ஆம், மிருகங்களை போல ஆகிவிடுவார்கள். வழி நடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னால் அந்த சமூகம் நாசமாகிவிடும். எது சரி, எது தவறு, எது நன்மை, எது தீமை, எது அல்லாஹ்வின் பக்கம் போகக்கூடிய விஷயம், எது அல்லாஹ்வின் பக்கம் தூரமாகக்கூடிய விஷயம், எது ஹலால், எது ஹராம், தெளிவாக சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் இந்த சமூகத்தில் இல்லை என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய ஒரு அதாப் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு என்னவாக கொடுக்க முடியும்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். அடிக்கடி மெசேஜ் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அது ரமதான் வந்தா இன்னும் அதிகமாகிவிடும். பள்ளிக்கு இமாம் தேவை. வருடா வருடம் நம்மளுடைய மன்ஹஜ் அடிப்படையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய பள்ளிவாசல்களில் ஒரு அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பள்ளிவாசலில் ஹாஃபிஸ் இமாம் தேவை, ஒரு நல்ல ஆலிம் இமாம் தேவை. ஒரே ஒரு கேள்விதான், அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒன்று சேர்த்து ஒரு மார்க்க அறிஞர்களை உருவாக்க முடியவில்லையா? ஒரு ஹாஃபிதை உருவாக்க முடியவில்லையா? என்ன கை செய்தம் இது? அல்லாஹு அக்பர். அந்த மஹல்லாக்களில் ஒரு பெற்றோர் கூட தன்னுடைய பிள்ளையை இந்த பள்ளிவாசலுக்கு இமாமாக ஆக்குவதற்கு ஆசைப்படவில்லையா? இப்படிப்பட்ட கை சேதம் பாருங்கள் சகோதரிகளே, பெரியோர்களே. ஒரு இமாமாக நாங்கள் மற்றவர்களை தேடுகின்றோம், தன்னுடைய வீட்டில் உருவாக்குவதில்லை, அதற்கு ஆசைப்படுவதே இல்லை. அதுதான் இங்க காரணம். ஏன் ஆசைப்படலை தெரியுமா? இன்னைக்கு சகோதரர்கள், பெரியவர்கள், இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இமாமாகவோ ஆலிமாகவோ ஒரு ஹாஃபிதாக ஆக்குவதற்கு விரும்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த சமூகத்தில் அவர்களுக்கு மதிப்பு, கண்ணியம் குறைவு. அது ஊதியமாக இருக்கட்டும், கண்ணியமாக இருக்கட்டும், குறைவுதான். இன்னைக்கு ஆலிமாக இருக்கக்கூடியவருடைய மதிப்பு இந்த சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் குறைவுதான். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு தெரியுமா? வல்லாஹி எனக்கே அதிர்ச்சியாக ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை.
என்ன நிலை? எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி, இளைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய வயதில் இருக்கக்கூடிய பல மார்க்கறிஞர்கள், இப்போது உருவாகி வரக்கூடியவர்கள் மெசேஜ் பண்ணி, ஐடி ஃபீல்டில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க. நம்ம கேட்கிறோம், நீங்க ஆலிமா இருக்கீங்க, ஒரு மார்க்க அறிஞராக இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி மார்க்கத்தில் இந்த பள்ளியில இருந்து பணி புரியலாமே? என்னஜி கிடைக்குது? வீடு இல்லை, வீடு கொடுத்தா சம்பளம் இல்லை, அங்கே இருந்தால் மக்கள்கிட்ட நம்ம கிட்ட மரியாதை இல்லை, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஐடியில் இருந்தால் கம்மிபட்சம் 50,000 சம்பாதிக்க முடியும் என்று நம்பிக்கொண்டு மார்க்க அறிஞராக ஆன பிறகும் அவனுடைய நிலைமை இப்படி மாறுகின்றது. இதுக்கு யார் காரணம்? இந்த சமூகம் தான் காரணம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சமூகம் ஒரு மார்க்க அறிஞர்களை உருவாக்குவதில் தோற்றுவிட்டால் அடுத்த தலைமுறைகளில் யாரும் மார்க்க அறிஞராக இருக்க மாட்டார்கள். மிக மோசமான நிலைமை இந்த சமூகம் சந்திக்கும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை இந்த சமூகத்துக்கு வரக்கூடாது என்றால் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு மார்க்க அறிஞர்கள் உருவாக்க வேண்டும். ஒரு ஹாஃபிதுகளாவது நாங்கள் உருவாக்க வேண்டும். நம்மளுடைய மதிப்பு இங்கே ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் குறிப்பாக நீங்கள் சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள், அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள், அங்கே இருக்கக்கூடிய முஅஸ்ஸின்கள் வெறும் முஅஸ்ஸினா இருக்காங்க. கல்லா, அப்படி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஅஸ்ஸின் கம்மிபட்சம் PhD ஹோல்டர், ரிசர்ச் ஸ்காலர், PhD முடிக்காம, டாக்டரேட் படிப்பு முடிக்காம உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. அவங்களுடைய மதிப்பு அப்படி. நம்ம தான் இன்னைக்கு குர்ஆனை படிக்க தெரியுதா, அதுவும் யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, யாருக்கு குர்ஆனை படிக்க தெரியாதா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. குர்ஆனை படிக்க தெரியுமா, படிச்சு காமிங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு தலைமுறையிலையும் இப்படி நாங்கள் மார்க்க அறிஞர்களை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதாபு கொடுக்க காத்திருக்கிறான் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதாபிலிருந்து தடுப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில், குறைந்தபட்சம் நம்மளுடைய ஊரில் ஒரு மார்க்க அறிஞராக உருவாக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, எத்தனை மதனி ஆலிம்கள் இருக்காங்க. இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போய் படித்து வந்த, அரபுல மதீனாவில் படித்த எத்துணை தமிழ் ஆலிம்கள், மதனி ஆலிம்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்காங்க. தமிழ் பேசக்கூடியவர்கள் குறிப்பாக 10 தான், விரல் விட்டு என்னலாம் 10க்குள்ளாரதான். ஃபஸீலத்து ஷேக் ஹாஃபிஸ் ஷேக் அனீஸுர் ரஹ்மான் உம்ரி ஆத்மி மதனி ஹஃபீதுல்லா அவர்கள், பேர்னாப்பேட்டை சார்ந்தவர்கள், தமிழில் பேசக்கூடிய ஒரு மார்க்க அறிஞராக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய ஷேக் அப்துல் கனி மதனி உம்ரி மதனி அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸீலத்து ஷேக் இம்ரான் மதனி ஹஃபீதுல்லா அவர்கள், அதே போன்று ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபீதுல்லா அவர்கள், ஷேக் அப்துல் காதர் உம்ரி மதனி ஹஃபீதுல்லா அவர்கள், ஷேக் முஹியுத்தீன் உம்ரி மதனி ஹஃபீதுல்லா அவர்கள், இப்படி இன்னும் சில நபர்களுடைய பெயர்கள் எடுத்தால் 10க்குள்ளார் தான். இதுதான் நிலைமை. இந்த 10 மதனி உலமாக்கள் தான் தமிழகத்தை முழுமையாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நாகர்கோவில் போறாங்க, திருச்சி போறாங்க, மதுரை போறாங்க, சேலம் போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க, சென்னை வராங்க. இவர்கள் தான் தன்னுடைய சமூகத்தில் எப்படியாவது இந்த சரியான கொள்கை சேர்க்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல மார்க்க அறிஞர்களும் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் தான். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். எப்படி நம்மளுடைய ஊரில் ஒரு மதனி ஆலிம் உருவாக முடியும்? எப்போது நம்மளுடைய தெருவில் ஒரு ஹாஃபிஸ் உருவாக முடியும்? அப்படிப்பட்ட ஆசை நம்முடைய சமூகத்தில், நம்முடைய ஊரில் ஏன் இன்னும் வரவில்லை? அப்படிப்பட்ட ஆசை வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே தான் இந்த உலகத்திலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கவனமாக கேளுங்கள். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் யதஃபக்கஹு ஃபித்தீன் லியுன்திரு கௌமஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போரில் போகக்கூடிய ஒரு சமூகத்தை, அதாவது அந்த சஹாபாக்களை குறித்து தான் அந்த வசனம் இறங்குகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தாயிஃபா, அவர்கள் யதஃபக்கஹு ஃபித்தீன், ஆழமாக மார்க்க கல்வியை பெறக்கூடாதா? ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கா, அல்லாஹ் கேட்கின்றான், ஒரு கூட்டம் போருக்கு போகட்டும், ஒரு கூட்டம் மார்க்க கல்வியை படிக்கட்டும், லியுன்திரு கௌமஹும், தன் சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தான். இந்த சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்பை கொடுத்தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதே பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் மார்க்க பணியை செய்கின்றார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிஞர்களை நம்முடைய ஊரில், நம்முடைய வீட்டில், நம்முடைய தமிழகத்தில் அதிகமாக மார்க்க அறிஞர் உருவாக்குவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வல்லாஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸிஃபூன். இபாதல்லாஹ் அகீமுஸ் ஸலாஹ்.